हरे कृष्णा। जगद्गुरु श्रील प्रभुपाद की जय। பதித்த பாவன குரு மகாராஜ் கி ஜெய். திருவாடிப்பூரத்து செகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 வாழியே, உயர் அரங்கற்கே கன்னி யுகந்தருளினாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வள நாடு வாழியே, வன்புதுவை நகர் கோதை மலர் பாதங்கள் வாழியே. திருப்பாவை. பாவை நோன்பின் இரகசியம். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கண்ணபெருமான் கீதையில் மொழிந்துள்ளார். மார்கழி மாதம் இவ்வாறு சிறப்பு மிக்கதாக இருக்கவும் நாட்டுப்புறங்களில் மார்கழி மாதத்தை பீடை மாதம் என்று சொல்லி மங்கள வினைகள் எதனையும் மாற்றாமல் தவிர்த்து வருகிறார்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று திருப்பாவை தொடங்குகின்றது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாம் ஆண்டாள். ஆழ்வார்கள் பன்னிருவரில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் ஆவார். மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று திருவரங்கத்துறை திருவரங்கநாதரையே தம் மனத்துள் நாயகராக வசித்து வாழ்ந்தவர் கோதை நாச்சியார். பெரியாழ்வார் பூமாலை சூட கோதை நாச்சியார் திருமாலுக்கு பாமாலை சூட்டினார். அவர் பாடிய பாடல்கள் இலக்கிய உலகின் இணையற்ற பாடல்கள் எனலாம். திருப்பாவை 30 பாடல்களை கொண்டது. திவ்ய பிரபந்த வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளை சூடிக் கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாளின் பெருமையை பின்வருமாறு விளக்கியுள்ளார். தேக நலத்தில் சிரத்தையுடைய சாதாரண மனிதர்களை விட ஆத்மஸ்வரூபம் அறிந்த ரிஷிகள் பல மடங்கு உயர்ந்தவர்கள். ரிஷிகளை விட ஆழ்வார்கள் பன்மடங்கு உயர்ந்தவர்கள். மற்றைய ஆழ்வார்களை விட பெரியாழ்வார் எத்தனையோ மடங்கு உயர்ந்தவர். அந்த பெரியாழ்வாரை விட ஸ்ரீ ஆண்டாள் அநேக மடங்கு உயர்ந்தவள் என்கிறார். மேலும் வைணவ சமயத்தில் மிக பெரிய ஆச்சாரிய சீலரான ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் திருப்பாவையில் ஆழங்கால் பட்டு நின்றவர். அவர் தம்மை திருப்பாவை ஜீயர் என்றே சொல்லிக் கொண்டவர். ஊர் பெண்கள் வைக்கரையில் தூக்கத்தில் இருந்து எழுந்து தம் மொத்த சிறுமியர்களை வீடு வீடாக சென்று அழைத்து தம்முடு கூட்டிக் கொண்டு நீர்நிலைக்கு சென்று நீராடி பாவை நோன்பு நோற்பது தொன்று தொட்டு இருந்து வரும் வழக்கமாகும். சங்க இலக்கியங்களில் தை நீராடல் என்று இது குறிப்பிடப்படுகிறது. நல்ல கணவனை அடைய வேண்டும் என்ற நோக்கில் இப்பாவை நோன்பு மேற்கொள்ளப்பட்டது. பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனடி பாடி நெய் உண்ணாமல் பால் உண்ணாமல் வைக்கரையில் நீராடி கண்ணுக்கு மை எழுதாமல் கூந்தலுக்கு மலரிட்டு முடியாமல் செய்யத்தகாத செயல்களை செய்யாமல் பிறரை கோல் சொல்லாமல் வாழ்வது மார்கழி நோன்பின் சிறப்பு. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து சென்னல் செழித்து வளர வண்டுகள் இசைப்பாட பசுக்கள் குடம் குடமாக பால் சுரக்க எங்கும் செல்வ வளம் பெருக வேண்டுமென்று கண்ணனை வேண்டி கசிந்துருகி நிற்பதும் பாவை நோன்பின் மேன்மையாகும். திருப்பாவை 30 பாடல்களையும் பாடினால் பாதகங்கள் தீரும், பரமனடி கூட்டும், வேதத்தின் வித்தாக விளங்கும். கோதை தமிழான 30 பாடல்களையும் அறியாத மானிடரை இந்த உலகம் சுமப்பது தகாது என்று ஆன்றார் அருளி செய்தனர். எனவே ஒவ்வொருவரும் இலக்கிய உலகின் இமயமாக விளங்கும் திருப்பாவை பாடல்களை கற்று தேர்ந்து பாடி மகிழ்ந்து பரவசப்பட வேண்டும். இதன் வழி மார்கழி மாதம் பீடை மாதமாக இல்லாமல் பீடு மாதமாக பெருமை சேர்க்கின்ற மாதமாக அமைய வேண்டும். அஞ்சிக்குடிக்கொரு சன்னதியாய் ஆழ்வார்கள் தன் செயலை வெஞ்சி நிற்கும் தன்மையனாய் பிஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. தமிழ்நாட்டில் மிக பெரிய சமயங்களில் சைவம் தொன்மை மிக்க சமயமாகும். மாயோன் மேய காடுரை உலகமும் என்ற தொல்காப்பிய நூற்பாவின்படி பண்டையோர் காடும் காட்டைச் சேர்ந்த முல்லை நிலத்திற்கு தெய்வமாக மாயோன் என வழங்கும் திருமாலை கொண்டனர். மேலும் தொல்காப்பியனார் புறத்திணை இயலில் பூவை நிலை என்று குறிப்பிடுவதும்
காயாம்போ வண்ணனாகிய திருமாலை குறிக்கும். சங்க இலக்கியங்களில் திருமாலை பற்றிய செய்திகள் நிறைய உண்டு. நற்றிண்ணையின் கடவுள் வாழ்த்து செய்யுள் மாயோனை பற்றியதாகும். மாநிலம் சேவடியாக என்று தொடங்கும் தீதர விளங்கிய திகிரியோனே என்று முடியும் அப்பாடலில் திருமாலின் பரத்துவம் பேசப்படுகின்றது. கிபி 6ஆம் நூற்றாண்டு தொடங்கி 9ஆம் நூற்றாண்டு வரை காலத்தை தமிழில் பக்தி இலக்கிய காலம், அதாவது பக்தி இலக்கிய காலம் என்பர். இக்காலத்தை ஆழ்வார்கள் வாழ்ந்து பக்தி பாடல்களை பாடி மக்கட் சமுதாயத்தில் ஒரு மறுமலர்ச்சினை ஏற்படுத்தினர். கிபி 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவராக கருதப்படும் பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருக்கோயில் கொண்டிருக்கும் வடபத்திரசாயி என வழங்கும் வடபெரும் கோயிலையுடையானிடத்தில் ஆறாத அன்பு கொண்டு உருகினார். திருமால் பக்தியில் ஆழம்கால் பட்டு தோய்ந்து இவ்வாழ்வாரின் வளர்ப்பு மகளே கோதை என்றும் சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்றும் ஆண்டாள் என்றும் அன்போடு அழைக்கப்பெறும் திருப்பாவை பாடிய செந்தமிழ் செல்வி கோதை நாச்சியார் ஆவார். இவர் திருப்பாவை 30 பாடல்களையும் நாச்சியார் திருமொழி 143 பாடல்களையும் பாடியவர் ஆவார். திருப்பாவை ஜீவாத்மாக்கள் பரமாத்மாவை நாடும் சமய பொருண்மையை அடிப்படையாக கொன்றது. வைணவ பெரியவராகிய ஸ்ரீ ராமானுஜர் திருப்பாவையில் பெரிதும் ஈடுபட்ட காரணத்தினால் திருப்பாவை ஜீயர் என்று அழைக்கப்பட்டார். வேதாந்த தேசிகரும் திருப்பாவையில் ஈடுபாடு கொண்டவர் ஆவார். விஜயநகர பேரரசரான கிருஷ்ணதேவராயர் ஆமுக்த மால்யதா என்னும் தெலுங்கு நூலில் ஆண்டாளை குறிப்பிட்டுள்ளார். பாவையர் பாவை பிடித்து வைத்து கொண்டாடிய பாவை நோன்பை ஒட்டி திருப்பாவை என்னும் பிரபந்தம் தோற்றம் கொண்டுள்ளது. இதனால் பாவை பாடிய பாவை என்றும் ஆண்டாளை குறிப்பிடலாம். பாவை பிரபந்தத்தின் உள்ளீடாக மழை பெய்து நாடு செழித்தலும் நோன்பு இருக்கும் மகளிர் நல்ல கணவனை அடைதலும் ஆகிய இரு பொருட்கள் ஏற்றம் கொண்டுள்ளன. மார்கழி மாதத்துடன் தட்சிணாயனம் முடிந்து தைத்திங்களின் முதல் நாள் பொங்கல் நன்னாள் பிறப்புடன் உத்தராயணம் தொடங்குகிறது. எனவே பழமை கழிந்து புதுமை பூத்து குலுங்குவதற்கு மார்கழி முடிவும் தைத்திங்களின் தொடக்கமும் அறிகுறிகளாய் அமைகின்றன எனலாம். மாதங்களில் நான் மார்கழி என்று கண்ணபிரான் பகவத்கீதையில் குறிப்பிட்டுள்ளார். எனவே மார்கழி மாதம் தனி சிறப்பு வாய்ந்த மாதம் என்பது புலப்படுகின்றது. உலகினர் மேற்கொள்ளும் பழைய நோன்பு ஒன்றினை ஆதாரமாக வைத்து கொண்டு வைணவ சமய பேருண்மையினை வெளிப்படுத்தும் பிரபந்தமாக ஆண்டாள் திருப்பாவையினை இயற்றியுள்ளார். கண்ணனுக்கு ஆட்பட்டு நெருங்கிய நேயம் கொண்டு ஒவ்வொருவரும் தமக்கு ஏய்ந்த முறையில் தொண்டு செய்து திருமாலின் திருவடிப்பேற்றிற்கு ஆளாக வேண்டுமென்று அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி துதித்து நிற்பதே திருப்பாவையின் உட்பொருளாகும். ஐந்தும் ஐந்தும் அறியா மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்னும் மொழி திருப்பாவின் ஏற்றத்தினை எடுத்துரைக்கும். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழுமூர், ஜோதி மணி மாடம் தோன்றுமூர், நீதியால் நல்ல பக்தர் வாழுமூர், நான் மறைகள் ஓதுமூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் வேதக்கோனூர். திருப்பாவையின் சிறப்பினை பாதங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதங்கள் அனைத்துக்கும் வித்தாகும். கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்னும் வைணவ பெரியவர் உய்ய கொண்டார் அருளிய தனியன் கொண்டு அறியலாம். எனவே கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 திருப்பாவையினை ஓதி எம்பெருமான் திருவருள் பெற்று என்றும் எங்கும் எவரும் உய்யலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.